ஹாய் ஹலோ வணக்கம் மையனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம நிலா இருந்துட்டு சேரனுக்காக இன்னொரு பொண்ணு பார்த்துருக்காங்க. அவங்கள பார்க்க போகிறாங்க, பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு இருந்துட்டு கூட தனியாக பேச முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், சரி ஓகே நீங்கள் பேசுங்க, நாங்கள் வெளியே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. நம்ம சேரன்கிட்ட கொஞ்ச நேரம் பொண்ணு பேசுகிறாங்க. பேசுனதுல நம்ம பொண்ணுக்கு வந்து சேரனை வந்து பிடிக்கிறதுல எனக்கு இந்த சம்மந்தம் வந்து எனக்கு செட் ஆகாது, சாரிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு சரி நான் விடுன பார்த்துக்கலாம் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லவும், இல்லைப்பா எனக்கு இது முன்னாடியே தெரியும் செட் ஆகாதுன்னு அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கிட்ட சொல்லவும், நிலா இருந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி கூட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து அமையவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடேசன் வராரு. என்னம்மா பண்ற, உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கிளா நானா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பறக்கிற மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க 4 பேருமே நடேசனை பார்த்து சிரிக்கிறாங்க. அது நம்ம கார்த்திகா இருந்துட்டு சேரனையே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திகா இருந்துட்டு கோயிலுக்கு போறாங்க. நம்ம நிலாவும் கோயிலுக்கு போறாங்க அந்த நேரம் பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா அழுறத பார்த்துட்டு நிலா இருந்துட்டு எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு சேரன் மாமாவை தவிர வேற யாருமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை செய்யுங்க, தைரியமா செஞ்சாதான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனை வருதேன்னு ஒதுங்கி நின்றா அது நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லவும், நம்ம கார்த்திகா இருந்துட்டு அந்த தைரியம் எனக்கு இல்லவே இல்லைங்க, உங்களை மாதிரி நான் இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா எங்க வீட்டில் இருக்கிறவங்கள நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அவங்கள பத்தியெல்லாம் கவலையே படாதீங்க, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க தான், எத்தனை நாளைக்கு பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம கார்த்திகா வந்துட்டு யோசிக்கிறாங்க, நான் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், கண்டிப்பா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல நீ கோயிலுக்கு வந்துரு, நானும் சேரன் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன், இங்க வச்சு கல்யாணம் பண்ணிப்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்திகா இருந்துட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா இருந்துட்டு அவங்க அம்மா தூங்குற நேரமா பார்த்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்ட உடனே கார்த்திகா இருந்துட்டு நிலா கால் பண்ணி நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நீ வெயிட் பண்ண, ஒரு 10 நிமிஷத்துல நான் அண்ணனை கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு சேரனை கூட்டிட்டு கோயிலுக்கு போறாங்க. ஆனா சேரனுக்கு என்ன விஷயம்னு தெரியாம கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.